அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாலியல் புகார் தொடர்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கல்லூரி பேராசிரியர் மதன்குமார் மீது முதலாம் ஆண்டு மாணவி பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்போது போராட்டமானதை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவிகள். குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தக்கோரி மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை சாலமன் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், மாணவிகளின் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இயங்கி வரும் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 292 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் 121 மாணவிகள் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என 59 பேர் பணியாற்றி வருகின்றனர். இக்கல்லூரியில் கார்மெண்ட்ஸ் டெக்னாலஜி பாடப்பிரிவில் முதலாம் ஆண்டு பயிலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த 17 வயது மாணவி உட்பட 3 மாணவிகள் தங்களுக்கு மெக்கானிக்கல் பிரிவு பேராசிரியர் மதன்குமார் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கல்லூரி முதல்வர் பேபி லதாவிடம் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட முதல்வர் பேபி லதா கல்லூரியின் பெண்கள் பாதுகாப்பு கமிட்டியிடம் அந்த புகாரை கொடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அந்த கமிட்டியினர் புகார் அளித்த அழைத்து விசாரித்த போது மாணவிகளை பேராசிரியர் மதன்குமார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் கவனத்திற்கு சென்று தொடர்ந்து போலீசார் எட்டயபுரம் போலீசார் பாரதியார் நூற்றாண்டு நினைவு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவியையும் பேராசிரியர் மதன்குமாரையும் விளாத்திகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து பேராசிரியர் மதன்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்று பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பார் திபு, விளாத்திகுளம் டிஎஸ்பி அசோகன், எட்டயபுரம் தாசில்தார் சுபா ஆகியோர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பிற மாணவிகளிடம் பேராசிரியர் அலுவலர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது குற்றச்சாட்டு குறித்து நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என மாணவிகள் கல்லூரியில் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவியிடம் தாசில்தார் சுபா, காவல் கண்காணிப்பாளர் திபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குற்றச்சாட்டு உள்ளன. ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பூமயில் தலைமையில் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். இச்சம்பவம் எதிரொலியாக எட்டயபுரம் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சாலமன்.